ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளில கோபி சார் அவங்க பண்ண ஸ்ட்ராபெர்ரி ஜாம் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரோல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெர்ரி ஜாம் பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு ஸ்ட்ராபெர்ரி சேர்த்துருக்கேன். இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஸ்ட்ராபெர்ரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே ஜாம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 மாதம் நல்லாயிருக்கும். அடுத்து ஃப்ரெஞ்ச் ரோல் பண்ணிடலாம். ஒரு முட்டை, 1/2 கப் அளவுக்கு பால், கொஞ்சமாக பட்டை பொடி சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை நல்லா 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் கிடைக்கலனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட்டோட எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நடுவில் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து 2 சைடையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்ட்ராபெர்ரி ஜாம் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி ஸ்டஃப்டு ஃப்ரெஞ்ச் ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க, ஸ்ட்ராபெர்ரி பிடிக்கும்னா இந்த ரெசிபியை அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.